கௌரவ சாணக்கியன் ராஜபுத்திரம் ராசமாணிக்கம் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சரை கேட்பதற்கு நான் கேட்கின்றேன். கௌரவ பிரதேச சபாநாயகர் அவர்களே, கௌரவ உறுப்பினர்கள் வினா, மட்டக்களப்பு மாவட்டத்தில் போரைத்தீவு பற்றி பிரதேச செயலர் பிரிக்கப்பட்ட நீர் பிரச்சினை தொடர்பான வினாவாகும். வினா இலக்கம் A1. நான் வாசிக்கின்றேன். கீழ்வரும் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு குறிப்பிடப்பட்ட பிரதேசத்துக்கு ஒரு பகுதிக்கு மாத்திரம் இலங்கை நீர் வழங்க வடிகால் அமைப்பினால் நீர் வழங்கப்பட்டிருக்கின்றது. காந்தாவட்டி அந்த குழாய்கள் 60% நீர் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மண்டூர் நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுகின்றன. அதே போன்று விலான் தோட்டம் கிராமம் உள்வாங்கப்படுவது, திக்கோடை தும்பங்கேணி ஆகிய பிரதேசங்கள் அந்த 140% பகுதிகள் உள்வாங்கப்படுகின்றன. நீர் வழங்கப்படுவது அம்பாறை கொணகல்ல நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமாகவும், தர்மாபுரம் கிரண்குளம் தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையின் மூலமாகவும் அந்த குடிநீர் வசதி பெற்றுக் கொடுப்பதில்லை. A2 விடை மட்டக்களப்பு பிரதேசத்தின் நீர் வழங்கல் அதிகார சபையினால் இணைப்பு 1 குறிப்பிடப்பட்டுள்ளன நடவடிக்கைகள் தொடர்பாக வினா எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதற்கு அமைவாக கண்ணாடி செட்டி விலந்தோட்டம் திக்கோடை மற்றும் தொம்பங்கேணி பிரதேசங்களுக்காக திருப்திகரமான நீர் விநியோகிப்பதற்காக வதியன் மண்டூர் வரையிலான மேலதிகமாக இணைப்பதன் மூலம் வதியந்தலாவை நீர் கலைஞசாலையின் மூலமாக ஹிமதுராவ சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் மண்டூர் வரையிலான அந்த நீரை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போன்று மந்தூர் நீர் வழங்கல் முன்மொழியப்பட்ட திட்டத்திலிருந்து போரைத்தீவு பிரதேச பிரிவின் கீழ் உள்ள ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் தண்ணீரை வழங்குவதற்காக வெள்ளாவெளியில் ஒரு நீரிறைக்கும் நிலையத்துடன் கூடிய நீர் சேமிப்பு தொட்டி நிர்மாணிப்பதற்கு உள்ளது. அதே போன்று முன்மொழியப்பட்ட நீர் சேமிப்பு தொட்டியிலிருந்து உயர்ந்த பகுதிகள் வரை குழாய் வழிகள் நீரிப்புகள் அவசியமானதாகும். இந்த உருப்படி கூட்டு திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட தற்போது திட்டமிடும் கட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே போன்று மண்முனிப்பற்று பிரதேச செயலர் பிரிவில் உள்ள தர்மபுரம் அதே போன்று கிரான்குளம் கிராமம் வரை நீர் குழாய் இணைப்பை நீடிக்க முடியும் என்பதுடன் மேலும் இதற்கு 2.5 கிலோமீட்டர் குழாய் அடிகோடுதல் தேவைப்படுகிறது. இதற்காக 2025 CDE வரவு செலவு திட்டத்துக்கு இந்த விடயம் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. தேசிய சமூக நீர் வழங்கல் திணைக்களத்தின் வழிமுறையின்படி தேசிய நீர் வழங்கல் சபையினால் விநியோகிக்கப்படாத பிரதேசங்களுக்காக மாத்திரம் திணைக்களத்தின் மூலம் குடிநீரை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே இந்த பகுதிகளுக்கு நீர் வழங்குவதற்காக புதிய நீர் கருத்திட்டங்கள் எதுவும் திணைக்களத்தின் மூலம் செயற்படுத்துவதில்லை. ஏற்புடையதாகாது. என்னுடைய முதலாவது கேள்வி, இந்த குடிநீர் என்றது உங்களுக்கு தெரியும், யுனைடெட் நேஷன்ஸ் உடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸின் கீழே கூட குடி தண்ணி வழங்குவதுன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயமாக கருதப்படும் ஒரு விடயம். கௌரவ அமைச்சர் கூறிய பதிலை பார்க்கும் பொழுது கடந்த 10 ஆண்டுகளாக வழங்கப்பட்ட அதே பதில் தான் கௌரவ அமைச்சர் வழங்குகிறார். அதுக்குரிய காரணம், உண்மையிலே கௌரவ அமைச்சருக்கு இந்த பதிலை அமைச்சினுடைய அதிகாரிகள் தான் எழுதி கொடுத்திருப்பார்கள். புதிய அரசாங்கம் அமைச்சர் நேரடியாக இந்த விடயங்களை ஆராய்வதற்கான நேரம் கிடைத்திருக்காது. ஆனால் இந்த குடித்தண்ணி சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம், இந்த கூட்டங்களிலே பேசும் பொழுது என்றால் இந்த குடித்தண்ணி பிரச்சனை என்றது இந்த கேள்வியிலே போரதீவு பெற்று மட்டும்தான் எழுதப்பட்டிருக்காங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சகல பிரதேசங்களிலே, மிக முக்கியமாக வவுனதீவு பிரதேச செயலர் பிரிவிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே நீர் வழங்கும் ஒரு பிரதேச ஒரு நீர் டாங்கி இருக்கும். எங்களுடைய உன்னிச்சை குளம் இருக்கும் பிரதேசத்திலே இருக்கும் மக்களுக்கே குடி தண்ணி இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்ப இதிலே கடந்த ஆட்சி காலத்திலே கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்கள் அமைச்சராக இருந்த கால பகுதியிலே அவருடன் நேரடியாக உரையாடி 40 கிலோமீட்டருக்கு அளவான பைப்லைன் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஹம்பாந்தோட்டையில் இருந்து அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த நேரத்திலே அந்த நீர் வழங்கல் திட்டத்தை ஆரம்பித்த பொழுது, அதை செய்து கொண்டு வரும் பொழுது
முன்னாள் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் புல்லியான் அவர்கள் சாணக்கியன் அவர்கள் சொல்லி இந்த விடயம் நடக்கக்கூடாது என்று அந்த பைப்லைன்களை திருப்பி அனுப்பி வைத்தார். அதிலே காக்காச்சி வட்டை இந்த குறிப்பிட்ட இடத்திலே காக்காச்சி வட்டையிலே மட்டும் நான் நினைக்கிற ஒரு சிறிய பிரதேசத்திலே இந்த பைப்லைன் வேலை திட்டம் செய்யப்பட்டது. இப்ப என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால், நீங்கள் இன்னும் புதுசாக டேங்க் கட்டி நீங்கள் புதிதாக நீர்ப்பாசனத்துக்கு அந்த மணிக்கோணம் நீர் வளங்கள் அமைச்சிக்குரிய கெப்பாசிட்டி அதிகரிக்கும் வரைக்கும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் இன்னும் காத்து கொண்டிருக்க முடியாது. இப்போ உடனடியாக இருக்கிற சப்ளை, நான் இது சம்பந்தமாக போரதியப்பட்ட பிரதேச அபிவிருத்தி கூட்டத்தில் பேசியிருக்கேன். அம்பார குணாகொல் என்று அழைக்கப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற அந்த பலகல டேங்க்ல இருந்தும் சரி, நவகிரியிலே இருந்தும் சரி, இல்லாட்டி அம்பார இருக்க ஏனைய இடங்கள்லயும் இருந்து சரி, ஒரு 3 நாட்களுக்கு ஒருக்காக தண்ணி வழங்குற, இல்லாட்டி 2 நாட்களுக்கு ஒருக்காக, ஒரு 1 விட்டு 1 நாட்களுக்கு ஒருக்காக தண்ணி வழங்கக்கூடிய வசதி இருக்கின்றது. ஆனா அதுக்கு தேவை பைப்லைன் போட வேண்டும். அப்ப இந்த பைப்லைன் போடுவது செய்தால் பெரிய மொத்தமான பிரச்சனை முடிக்கிறதுக்கு நீங்க சொல்றது போல இந்த கெப்பாசிட்டி அதிகரிக்க வேண்டும். ஆனால் இந்த பைப் இணைப்புகளை நீங்கள் செய்தால் இப்போ உடனடியாகவே தண்ணி வழங்கலாம். அதே போலதான் மண்டூர் 14 நீங்கள் சொன்னீங்க, மண்டூர் பிரதேசத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு மண்டூர் 14 2014ஆம் ஆண்டிலே இருந்து ஒரு டேங்க் கட்டப்பட்ட நிலையிலே ஒப்பந்தக்காரர் கைவிட்ட நிலையிலே இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட பூர்த்தியான ஒரு விடயம். அந்த வகையிலே உங்களால் உடனடியாக அடுத்த ஒரு சில வாரங்களுக்குள்ளே, அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளே எத்தனை கிலோமீட்டர் பைப்லைன் தரக்கூடிய வகையிலே பைப்லைன் இருக்கின்றது. வாட்டர் சப்ளை அதிகரித்து போறது பெற்று மட்டக்களப்பிலே ஒட்டுமொத்த தண்ணி பிரச்சனை முடிக்கிறது வரவேற்கத்தக்கபடி அதை நீங்க செய்யுங்க, நாங்கள் ஆதரவு தருகிறோம். ஆனால் உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் உங்களால செய்ய முடியும், மட்டக்களப்பு மாவட்டத்தை அவ்வாறு செய்ய முடியும் என்று சொன்னால், இந்த குடி தண்ணியில இந்த 6ஆம் மாதம் வந்தால் கோடை காலத்திலே கிட்டத்தட்ட குடி தண்ணி கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய ஒரு தூரம். இப்போ உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் பைப்லைன் உடைய கைவசம் இருக்கின்றது, அதை வழங்கலாமா? Honorable Minister, yes. கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் முன்பும் குறிப்பிட்ட இந்த விடயத்தை மண்டூர் நீர்வளங்கள் திட்டத்தின் மூலம் அதன் தொடர்பில் பிரதேச செயல மட்ட அடிப்படையில் ஒட்டுமொத்த பிரதேசத்துக்கும் நீர் வழங்குவதற்காக வெள்ளாவளி பிரதேசத்தில் குழாய் கூடத்தை நிறுவுவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மேலெழுப்பிய வினாவை பொதுவாக எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் இந்த பிரச்சனை உள்ளது என்று ஏற்றுக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், பொதுவாக இலங்கையில் ஒட்டுமொத்த நீர் வளங்கள் சபையின் மூலம் 48 விதமான நீரே வழங்கப்படுகிறது. எஞ்சிய நீர்கள் ஒட்டுமொத்த 60 வீதம் தான் ஒட்டுமொத்த அளவாக காணப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 13 உத்தேச திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 3 லட்சத்துக்கு அண்மித்த தொகையினர் இதன் மூலம் பயன்பெறுவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவு பொதுவாக எடுத்துக்கொண்டால் 30-40 வீத அளவுதான் இது அமைச்சு என்ற வகையில் நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறோம். என்றாலும் கிடைக்கின்ற ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் எதிர்வரும் கால பகுதியில் ஒரு சில இடங்களில் நாங்கள் முன்பு குறிப்பிட்டது போன்று 2025 வரவு செலவு திட்டத்தின் மூலம் சில பகுதிகளுக்கு வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி எதிர்வரும் காலத்தில் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரதி சபாநாயகர் அவர்களே, எனது மேலதிக வினாவுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை. நான் கேட்டேன், எத்தனை கிலோமீட்டர் தற்பொழுது பைப்லைன் உங்களது தற்பொழுது பைப்லைன் உடனடியாக எந்த அளவுக்கு போட முடியும், அதற்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. அதுபோன்று எனது 2வது மேலதிக வினா, இது தேசிய மட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. நான் நினைக்கிறேன் நேற்று சி வி சாணக் அவர்கள் இந்த பிரச்சனையை இந்த சபையில் மேலெழுப்பி இருந்தார். அதுக்கு மேலதிகமாக அவர் இந்த டேபிள் படித்திருந்த இந்த ஆவணத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த குடிநீருக்கு பெற்றுக்கொள்கின்ற லைன் வாட்டர், குடிநீருக்கு போடுகின்ற ஒரு கெமிக்கல், அதன் பெயர் இன்று காலையில் நான் ஜீவன் தொண்டமான் அவரிடம் கேட்டேன். ஹைட்ரேட்டட் லைன் என்பது இறக்குமதி செய்யப்பட்டு நீர் சுத்திகரிப்பு செய்வதற்காக அல்லது நீருக்கு போடுவதற்கான ஒரு ரசாயன பொருளாக இது பயன்படுத்தப்படுவதாக முன்னாள் நீர் வளங்கள் அமைச்சர் அதனை உறுதிப்படுத்தினார். நான் டி வி சாணக்க அவர் பொய் கூறுகிறாரா என்பது தொடர்பில் நான் ஆராய்ந்தேன். அவரும் இது தெளிவாக குறிப்பிட்டார், இல்லை இவ்வாறு ஒரு விடயம் உள்ளது. தற்போது இந்த செய்தி நேற்றைய தினத்திலிருந்து வந்தவுடன் எனக்கு பாரிய பிரச்சனை உள்ளது. இந்த குடிநீரை குடிக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது.
டிவி சாணக்க பொய் கூறுகிறாரா என்பது தொடர்பில் இந்த ஆவணங்களை நான் அவரிடம் வேண்டியிருந்தேன். அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது 2-3 மாதிரி பெறப்பட்டிருப்பதாக. அந்த 2-3 மாதிரிகளில் குரோமியன் லெவல் 14 அளவில் காணப்படுவதாக. அது 10க்கு குறைவான அளவில் தான் காணப்பட வேண்டும். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்த அறிக்கை கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பிப்ரவரி 7ஆம் தேதி. தற்போது இந்த கொண்டு வரப்பட்டிருக்கின்ற கெமிக்கல் இன்னும் களஞ்சியங்களில் காணப்படுகின்றதா அல்லது இந்த கெமிக்கல் இலங்கை முழுவதும் விநியோகிக்கப்பட்டு தற்பொழுது இந்த கெமிக்கல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? நாட்டு முழுவதும் குடிநீருக்கு மக்களுக்கு குடிப்பதன் கூடிய நிலைமையில் காணப்படுகிறதா? இல்லாவிட்டால் இந்த ஆவணங்கள் பிழையா? இலங்கை தர நிர்ணய சபையினால் நிர்ணய ஆவணமா? கௌரவ அமைச்சர் குறிப்பிட்டார் வாட்டர் போர்டு இது போன்ற பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு டோயின் ரிசர்ச் டெவலப்மெண்ட் சென்டர் என்பதாக பேராதனை பல்கலைக்கழகத்தோடு இணைந்த ஒரு நிறுவனம் காணப்படுவதாக குறிப்பிட்டார். அதற்கு வழங்காமல் ஏன் தனிப்பட்ட முறையில் ஏன் இது தொடர்பில் தேடி பார்த்தீர்கள்? இதில் சிக்கல்கள் காணப்படுகிறதா? எனது 2வது மேலதிக வினாதான், கிலோமீட்டர் அளவு தொடர்பில் நீங்கள் மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு காலத்தை வழங்குவோம், கூடிய சீக்கிரத்தில் அதனை மேற்கொள்ளுங்கள். ஆனா இன்றைய தினம் இந்த குடிநீர் தொடர்பில் மக்கள் ஒரு பிரச்சனையை எழுப்பிக் கொள்ள வேண்டுமா இல்லையா? இல்லாவிட்டால் உங்களது ஆய்வின்படி இலங்கை ஸ்டாண்டர்ட் இந்த கெமிக்கல் லேபரட்டரி ரிப்போர்ட் காணப்படுகிறது. இலங்கை அரசாங்க நிறுவனம் இலங்கை தர நிர்ணய சபை அதன் அறிக்கை பிழையானதா இல்லாவிட்டால் நீங்கள் பிழையா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளியுங்கள். பயமில்லாமல் மக்களுக்கு குடிநீர் குடிக்க முடியுமா? சபாநாயகர் அவர்களே, நான் முன்பு கிலோமீட்டர் அளவோடு குறிப்பிட்டேன். அதற்கு அவர் சரியான முறையில் செவிமடுத்திருந்தால் கிலோமீட்டர் கணக்கை அவரால் தெரிந்து கொள்ள முடிந்திருக்கும். 2வது மேலதிக வினாவிற்கு இன்றைய நாள் இது தொடர்பில் விசேட கூற்றொன்றை முன்வைக்க உள்ளேன். அந்த விசேட கூற்றின் படி 2வது மேலதிக வினாவுக்கான விடை கிடைக்கும். கௌரவ பிரச்சார அவர்களே, கௌரவ உறுப்பினர் குறிப்பிட்டார் கிலோமீட்டர் அளவு குறித்து இவர் தெரிவித்தார். நான் செவிமடுத்திருந்தால் சரியான முறை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஹெட்போன் போட்டும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கேட்டேன், தற்பொழுது எத்தனை கிலோமீட்டர் போடுவதற்கு பைப்லைன்கள் காணப்படுகிறது, கையிருப்பில் எவ்வளவு அளவு காணப்படுகிறது? தெரியாவிட்டால் இல்லை என்று கூறுங்கள். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று கூற வேண்டாம்.